இன்னைக்கு நாம் லிஸ்ட் ஏடிடியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அரே பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் எக்ஸ் எல்லாம் காட்டனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். செகண்டு ரைட் சைடில் சாக்லேட்ஸ் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் அரேஸை. இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்கில் பார்த்தீங்கன்னா எக் காட்டனில் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அது ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 2 டைமென்ஷனல் அரேக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அரேனா மெமரி லொக்கேஷனில் அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆகிருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் அரேன்னு சொல்லலாம். வாங்க வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் அன் அரே, அரேனா என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் அரே என்னன்னு பார்க்க போகிறோம். 1 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்க்க போகிறோம். மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு அரே மெமரியில் எப்படி அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரே என்னெல்லான்னு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு அரேனா என்னன்னு பார்க்கலாம். இப்போது கிறிஷ்னு ஒரு நேம் இருக்குது. அதை சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா KRISH. ஸோ 5 கேரக்டர்ஸ் தேவைப்படும். அதனால் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா 5 வேரியபிள்ஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். கேக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சு சேவ் பண்ணியிருக்கோம். ஆருக்கு பின்னு ஒரு வேரியபிள் வச்சு சேவ் பண்ணியிருக்கோம். ஐக்கு C, எஸ்ஸுக்கு D அண்ட் ஹெச்சுக்கு ஈன்னு ஒரு வேரியபிள் வச்சு சேவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த KRISHஐ ஒரே வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம அரே யூஸ் பண்ணுறோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா A of 5ன்னு கொடுத்துருக்கோம். 5ங்கிறது என்னென்னா நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய டேட்டாவோட சைஸ் KRISH. ஸோ 5 கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் அரே லென்த் 5ல் நாம் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த KRISHஐ 5 கேரக்டர்ஸில் ஒரே வேரியபிள் ஏங்கிற வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது A of 0th பொசிஷனில் K, A of 1st பொசிஷனில் R, A of 2nd பொசிஷனில் I, A of 3ங்கிறதுல S அண்ட் A of 4ங்கிறது H. இந்த மாதிரி ஒரே வேரியபிளில் நாம் டேட்டாஸை சேவ் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அன் அரே. ஒரே வேரியபிள் மட்டும் இல்லாமல் இது ஒரே டேட்டா டைப்பாகவும் இருக்கணும். ஸோ அரேனா என்னென்னா ஒரே டேட்டா டைப்பில் ஒரே நேமில் நாம் டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறது தான் அரேன்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியாக டேட்டாவை சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ 5ங்கிறது என்னென்னா அரே லென்த்துன்னு சொல்கிறோம். KRISH இது எல்லாத்தையும் அரே எலிமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம். அண்ட் 0, 1, 2, 3, 4 இதெல்லாத்தையும் நம்ம அரேயோட இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் நாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி மெமரி செல்ஸில் சேவ் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே மெமரி செல்னால் என்ன, டேட்டா எப்படி மெமரி செல்லில் அரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இப்போது 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ABCDEன்னு வேரியபிள்ஸு, 5 கேரக்டர்ஸ் KRISHங்கிற கேரக்டர்ஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி மெமரியில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ரேண்டமாக அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா 5 கேரக்டர் நம்ம சேவ் பண்ணுறோம் 5 வேரியபிள்ஸில்.
அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா அங்கங்கே மெமரி லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு இல்லையா. பட் இங்கே கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரேயில் பார்த்தீங்கன்னா KRISH இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். இதுதான் நார்மலாக நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் கேரக்டர் அரே யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அங்கங்கே மெமரி லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு. பட் இன் அரே டேட்டா எல்லாத்தையும் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் நாம் சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம சார்ட்டிங் பண்ணுறக்காகட்டும் சர்ச் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறக்காகட்டும் ரெண்டுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் இருக்கறனால அடுத்தடுத்து நாம் போயிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணி மெமரி லொக்கேஷனில் போய் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஒரு அரே பற்றி பார்க்கலாம். 1 டைமென்ஷனல் அரே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பில்ஸ் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். இந்த பில்ஸ் பாக்ஸ் எதுக்குன்னா பேஷண்ட்டு ஒரு நாளும் எவ்வளோ டேப்லெட்ஸ் போடணுங்கிறத நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம பாக்ஸ் போட்டு கீழே அரேவாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது SMTWTFS இதெல்லாம் என்னென்னா ஒரு டே சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இது எல்லாத்தையும் நாம் நம்பர்ஸாக நோட் பண்ண போகிறோம். எஸ்ஸுக்கு 0, எம்முக்கு 1 அண்ட் டியூஸ்டேக்கு 2, வெனஸ்டேக்கு 3 இந்த மாதிரி நம்பர்ஸாக டினோட் பண்ண போகிறோம். அதை இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நாளும் பேஷண்ட்டு எவ்வளோ டேப்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம 4, 4, 5, 4 அதெல்லாம் வச்சு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ அரேவை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட்டா டைப் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர் கொடுக்கணும், லாஸ்ட்டாக லென்த்து கொடுக்கணும். ஸோ இன்ட் பில்ஸ் ஆஃப் 7ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு இன்டீஜர் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டா டைப்பு, என்ன வேல்யூ என்ன டைப் ஆஃப் வேல்யூ அங்கே யூஸ் பண்ண போகிறோம் இங்கே அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் வந்துட்டு டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர், இந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும், வேரியபிள் நேம், அதுதான் வந்து ஐடென்டிஃபையர். இங்கே பில்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக சைஸ் ஆஃப் தி அரே 7 days இருக்குது, அது டினோட் பண்ணுறதுக்கு 7ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட் பில்ஸ் ஆஃப் 7ங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா டைப், பில்ஸுங்கிறது வேரியபிள் நேம், த ஐடென்டிஃபையர், லாஸ்ட் அரேயோட லென்த்து. 7க்கு மேலே நம்ம வீக் டேஸ் அரே இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஸோ 7ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பில்ஸ் பாக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக. இப்போது 0, 1, 2, 3, 4 எல்லாம் என்னென்னா இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த 4, 4, 5, 4, 4, 5, 4 அப்படிங்கிறது எவ்வளோ டேப்லெட்ஸ் பேஷண்ட் கன்சியூம் பண்ணும் ஒரு நாளும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அண்ட் 0, 1, 2, 3, 4 இண்டெக்ஸை வந்து நம்ம சண்டே, மண்டே, டியூஸ்டேவோட கோஆர்டினேட் பண்ணுறோம். இப்போ பில்ஸ் ஆஃப் 0ல் 4 சேவ் ஆகிருக்கும், பில்ஸ் ஆஃப் 1ல் 4 சேவ் ஆகிருக்கும், பில்ஸ் ஆஃப் 2ல் 5 சேவ் ஆகிருக்கும், அப்படியே லைனாக. ஸோ இது பில்ஸ் ஆஃப் 0, பில்ஸ் ஆஃப் 1, பில்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறத எது டினோட் பண்ணுதுன்னா மெமரி எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. இப்போ ஒரு அரே எப்படி மெமரியில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெமரி செல்லுனா என்னென்னா ஒரு கிரிட்டு, இதில் இருக்க ஒரு கிரிட்டு தான் வந்துட்டு மெமரி செல்லு. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோவில் பார்த்தோம். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ மெமரி செல்லுனா என்னென்னா இட் அக்காமடேட்ஸ் 1 byte ஆஃப் டேட்டா. 1 byte ஆஃப் டேட்டா வந்து சேவ் பண்ண முடியும் ஒரு செல்லில். அப்போ 8 பிட்ஸு சேவ் பண்ண முடியும். அதாவது 8 zeros or ones 8 இது சேவ் பண்ணலாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டீஜர் டேட்டா டைப். இந்த பில்ஸ் பாக்ஸுக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பாக வச்சுருக்கோம். இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 bytes. ஸோ இப்போது இன்ட் பில்ஸ் ஆஃப் 7 அப்படின்னா 7 இன்டீஜர் வேல்யூஸ் நம்ம சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 7 லொக்கேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்.
அதாவது 7 இன்டீஜர் லொக்கேஷன்ஸ் தேவைப்படும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 7 செல்ஸ் தேவைப்படும். அதாவது 14 zeros and ones சேவ் பண்ணி வைக்கணும். அதாவது 2 into 7 cells, அதாவது 14 cells தேவைப்படும். 14 into 8 bits வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் அரே பார்க்கலாம். அரே இஸ் a group of consecutive memory location with same name and data type. சேம் நேமில் சேம் டேட்டா டைப்பில் நிறையா கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷன்ஸில் டேட்டாவை சேவ் பண்ணுறது தான் அரேன்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பில்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட் பில்ஸ் ஆஃப் 7ன்னு கொடுத்துருந்தோம். அதாவது 7 கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் டேட்டாவை சேவ் பண்ண போகிறோம் வித் சேம் நேம். பில்ஸுங்கிற ஒரே நேமு, இன்டீஜருங்கிறது ஒரே டேட்டா டைப்பில் சேவ் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே டேட்டா டைப் தான், ஒரே நேமில் தான் சேவ் பண்ண போகிறோம். ஆனால் கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம். 7 டேட்டா சேவ் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு அரேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது பில்ஸ் ஆஃப் 0, பில்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது ஒன்றும் எலமெண்ட்ஸ் ஆஃப் த அரேன்னு சொல்கிறோம். பில்ஸ் ஆஃப் 0ல் 4ன்னு சேவ் பண்ணியிருந்தோம். பில்ஸ் ஆஃப் 1ல் 5ன்னு சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ எத்தனை பில்ஸ் வந்து பேஷண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எலமெண்ட்ஸாக சேவ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த அரே. லென்த் ஆஃப் த அரே என்னென்னா 7. ஸோ 7 வீக் டேஸ் இருக்குது. அதில் ஒன்றுலேயும் நம்ம எலமெண்ட்ஸை சேவ் பண்ண போகிறோம். ஸோ 7ங்கிறது லென்த் ஆஃப் த அரேன்னு சொல்கிறாங்க. இப்போ 0, 1, 2, 3 இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அரேயோட இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். பில்ஸ் ஆஃப் 0, பில்ஸ் ஆஃப் 1, பில்ஸ் ஆஃப் 2 இது ஒன்றுலேயும் ஒரு இண்டெக்ஸ்லேயும் நம்ம வேல்யூவை சேவ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் அன் அரே. நெக்ஸ்ட்டு அரே வந்து 1 டைமென்ஷனலில் மட்டும்தான் இருக்குமானா இல்லை, மல்டி டைமென்ஷனல்லையும் இருக்கலாம். இப்போ பில்ஸ் பாக்ஸ் வந்து 1 டைமென்ஷனல், அதாவது ஒரே ஒரு ரோ தான் இருந்தது. சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு நம்ம 7 days வந்து லைனாக ஆர்டர்டாக அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. பட் இட் கேன் ஹாவ் மல்டி டைமென்ஷனல். இப்போ 2 டைமென்ஷனல் அரேக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு க்ரையான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லொக்கேஷனில் வேறு கலர்ஸை சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட்டு டின் கேன் போட்டிருக்கோம். டின் கேனும் பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு, அடுத்தடுத்த லொக்கேஷன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் அரே. நெக்ஸ்ட்டு ஸ்டேடியமில் பார்த்திங்கன்னா அரே பார்க்கலாம். சேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அரே. சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லொக்கேஷனில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இதெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் அரே. இப்போ 1 டைமென்ஷனல் அரேவை நம்ம ஒரே ஒரு வேல்யூ 7ங்கிறத வச்சு டினோட் பண்ணோம். இப்போ மல்டி டைமென்ஷனல் அரேவை எப்படி டினோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே நாம் 2 டைமென்ஷனல் அரேக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ க்ரையான்ஸில் பார்த்தீங்கன்னா 8 rows 3 columns இருக்குது. அதனால் 8 into 3 டினோட் பண்ணுறோம். க்ரையான்ஸ் ஆஃப் 8 into 3 அப்படின்னு போட்டிருக்கோம். க்ரையான்ஸுங்கிறது வேரியபிள் நேம், 8ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் 3ங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதே மாதிரி இப்போ சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா 4 into 8, 4 rows and 8 columns இருக்குது. அதோ சாக்கோ ஆஃப் 4 into 8ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 rows and 8 columns அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இப்போ பாட்டிலில் பார்த்தீங்கன்னா டின் கேனில் பார்த்தீங்கன்னா பாட்டில்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 4 rows இருக்குது, 6 columns இருக்குது. அதை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம 4 rows 4 into 6ன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏன் அரே யூஸ் பண்ணுறோம்? ஏன் வந்துட்டு இன்டீஜரோ கேரக்டரோ ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணாமல் அரே வேரியபிள் ஏன் யூஸ் பண்ணணும்? அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஒரே வேரியபிள் நேமில் சேவ் பண்ணலாம். அதாவது இப்போது A of 100 அப்படிங்கிறதுல 100 டேட்டாஸ் ஒரே வேரியபிள் ஏங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஈஸி. செகண்ட் வந்து சார்ட்டிங் வேல்யூஸ் இன் அரே இஸ் ஈஸி. அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் இருக்கனால
நம்ம டேட்டாவை சார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே நேம்லையும் இருக்குது. ஸோ இண்டெக்ஸை மட்டும் நம்ம மாற்றிட்டு சார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்ச்சிங் த வேல்யூஸ் இன் த அரே இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் லொக்கேஷனில் இருக்கனால நம்ம ஈஸியாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் ஆன் த அரே என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இஸ் இன்சர்ஷன். இன்சர்ஷனில் பார்த்தீங்கன்னா பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் இருக்குது. அதே மாதிரி டிலீஷன்லேயும் பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் இருக்குது. தேர்டாக டிஸ்பிளே, ஃபைண்ட் ஆர் ட்ராவர்சிங். இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் சார்ட்டிங் அண்ட் அரே. ஸோ இன்சர்ஷன், டெலீஷன் அண்ட் டிஸ்பிளே, ஃபைண்ட் ஆர் ட்ராவர்சிங் இஸ் அ core operation on the array. And last are sorting. Sorting is additional operation on the array. இப்போ நம்ம operations on the array perform பண்ணுறதுக்கு we need to know the size of the array. சைஸுக்கும் லென்த்துக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வேரியபிள் சைஸ் லென்த்துன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அரேவோட சைஸ் தெரியணும். அரேவோட சைஸுங்கிறது லென்த்தை எக்ஸீட் பண்ணக்கூடாது. இப்போ சைஸுங்கிறது என்னென்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத சைஸுன்னு டினோட் பண்ணுறோம். லென்த்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து, எவ்வளோ எலமெண்ட்ஸ் அகாமடேட் பண்ண, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அகாமடேட் பண்ண முடியும் ஒரு அரேயில் அப்படின்னு சொல்கிறது லென்த் ஆஃப் த அரே. இப்போ ஒரு தடவையும் இன்சர்ஷன் பண்ணும்போதும் டிலீஷன் பண்ணும்போதும் நம்ம சைஸை செக் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் லென்த்துக்கு மேலே எலமெண்ட்ஸ் எதுவும் இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ பில்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 7 எலமெண்ட்ஸாக இன்சர்ட் பண்ண முடியும், 8th எலமெண்ட் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அரேவோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 7, அதுக்கு மேலே நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ சைஸ் ஆஃப் த அரே எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம இன்சர்ஷன் பாசிபிள் இல்லைன்னு யூசர்கிட்ட சொல்லணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆன் த அரே பார்க்கலாம், ட்ராவர்சிங். ட்ராவர்சிங்னா என்னென்னா ஒரு எலமெண்ட்ஸையும் போய் அசஸ் பண்ணுறது, விசிட் பண்ணுறது தான் ட்ராவர்சிங். Traversing an array means accessing the elements or visiting the elements of an array. Example of traversing is printing the array and searching the array. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் போய் விசிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம் பிரிண்டிங் த அரேயில். அதே மாதிரி ஃபார் சர்ச்சிங் ஒரு எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணுவோம். எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சர்ச் பண்ணணும் ஒரு எலமெண்ட் அப்படின்னா போய் ஒரு எலமெண்ட்டையும் சர்ச் பண்ணி எடுத்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் இட் இஸ் கால் ட்ராவர்சிங் த அரே. ஸோ ட்ராவர்சிங் த அரே எப்படி பண்ணுவோன்னா இண்டெக்ஸ் வேல்யூவை ஐட்ரேட் பண்ண போகிறோம். 0லேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒரு நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 0, 1, 2, 3, 4ன்னு போகும். ஸோ ட்ராவர்ஸ் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் நம்ம டேட்டா இருக்குது அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுறதோ பிரிண்ட் பண்ணுறதோ பண்ண முடியும். இதுதான் traversing the array. The second operation on the array is insertion. Insertionல பார்த்தீங்கன்னா insertion at the beginning, middle and end இருக்குது. இன்சர்ஷன் ஒரு எலிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேக்கன்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணணும். அதனால என்ன பண்ண போகிறோன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு தடவை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு வேக்கன்ட் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேக்கன்ட் பொசிஷனில் நம்ம டேட்டாவை கொண்டு போய் போட போகிறோம், அதாவது சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஸ்லைடில் இன்சர்ஷன் அட் த எண்டு பார்க்கலாம். ஸோ இன்சர்ஷன் அட் த எண்டுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த அரே என்னன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸிஸ்டிங் அரே பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 8, 7, 1 and 9. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. சைஸ் ஆஃப் த அரே 4 அண்ட் லென்த் ஆஃப் த அரே 7. இப்போது நம்ம ஒரு டேட்டா 3ங்கிறத இன்சர்ட் பண்ணோம். இப்போது நம்ம ஒரு டேட்டா 3ங்கிறத இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கே இன்சர்ட் பண்ணணும்? இன்சர்ஷன் அட் த எண்டு, லாஸ்ட் பொசிஷன், அதாவது 4th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு சைஸ் ஆஃப் த அரேவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இஸ் இன்சர்ஷன் அட் த பிகினிங். ஸோ இன்சர்ஷன் அட் த பிகினிங், இப்போது எக்ஸிஸ்டிங் அரே 8, 7, 1, 9 இருக்குது. 3ங்கிற டேட்டாவை போன தடவை
எண்டில் இன்சர்ட் பண்ணோம். இப்போ எங்கே பண்ண போகிறோம்னா பிகினிங்கில் பண்ண போகிறோம். ஸோ பிகினிங்கில் பண்ணணும் எங்கன்னா இந்த பொசிஷன்னு 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணோம். 3ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம 8 7 1 9 அப்படிங்கிறத ஒரு தடவை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். எல்லா எலமெண்ட்ஸையும் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகும். 0th பொசிஷனில் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணலாம். 3ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ஷன் அட் த பிகினிங் என்ன பண்ண போகிறோன்னா 0 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லா எலமெண்ட் சைஸ் ஆஃப் த அரே முடியும் ஒரு தடவை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்மளுக்கு வேக்கன்ட் பொசிஷன் க்ரியேட் ஆகும். அந்த பொசிஷனில் 3 கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்சர்ஷன் அட் த மிடில். இப்போ ஏதோ ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். அதாவது 3ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து இண்டெக்ஸ் பொசிஷன் 2லேருந்து ஆரம்பித்து எல்லா வேல்யூஸையும் ஒரு தடவை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வேக்கன்ட் பொசிஷன் க்ரியேட் ஆகும். 2ங்கிற ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனில் ஒரு வேக்கன்ட் பொசிஷன் க்ரியேட் ஆகும். அந்த பொசிஷனில் கொண்டு போய் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது இன்சர்ஷன் ஒரு தடவையும் நம்ம பண்ணும்போது சைஸ் ஆஃப் த அரேவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நாட் த லென்த் ஆஃப் த அரே, சைஸ் ஆஃப் த அரேவை இன்க்ரீஸ் பண்ணணும். லென்த் வந்து மாற போகிறது கிடையாது. பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறதுக்காக சைஸ் வச்சுருக்கோம். அந்த சைஸை வந்து ஒரு தடவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டிலீஷன் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த அரே ஒவ்வொன்றையும் டிக்ரீஸ் பண்ணிக்கணும். Next operation on the array is deletion operation. Deletion operation perform பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் லெஃப்ட் சைடில் ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் இருக்க பொசிஷனில் 0வை இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்படி பார்க்கன்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு deletion at the end. ஸோ deletion at the end is very easy like insertion at the end. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொசிஷன் எதுன்னு நம்மளுக்கு தெரியும். சைஸ் ஆஃப் த அரே வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் பொசிஷன் எதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா சைஸ் ஆஃப் த அரே எக்ஸிஸ்டிங் அரேயில் 8 7 1 9. ஸோ சைஸ் ஆஃப் த அரே இஸ் 4. இங்கே வந்து எந்த பொசிஷன் தேர்ட் பொசிஷனில் நாம் delete பண்ணணும். டிலீஷன் அட் த எண்ட் இல்லையா, அதனால் தேர்ட் பொசிஷனில் இருக்கிறத delete பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம 0ன்னு இன்சர்ட் பண்ணால் போதும். அண்ட் சைஸ் ஆஃப் த அரேவை நம்ம குறைக்கணும். நெக்ஸ்ட்டு டிலீஷன் அட் த பிகினிங். ஸோ டிலீஷன் அட் த பிகினிங் எப்படி பண்ணணும்னா எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு தடவை லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு தடவை லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸிஸ்டிங் அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 7 1 and 9. இப்போ 7 1 9ங்கிறது நாம் லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அரே எப்படி இருக்குன்னா 7 1 9 9 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பொசிஷனில் 0ங்கிறது இன்சர்ட் பண்ணிவிட்டு சைஸ் ஆஃப் த அரேவை நம்ம மாற்ற போகிறோம். டிக்ரிமெண்ட் பை 1. லாஸ்ட்டாக டிலீஷன் ஆப்ரேஷன் அட் த மிடில். ஸோ மிடில் இருக்கிறது ஏதோ ஒன்று delete பண்ணோன்னா அடுத்த பொசிஷன்லேருந்து நம்ம எல்லா டேட்டாஸையும் ஒரு ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போது எக்ஸிஸ்டிங் அரே பார்த்தீங்கன்னா 8 7 1 9. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத delete பண்ணணும். அதாவது 7ஐ delete பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னா 1ம் 9ம் வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்டு இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே 8 1 9 9 இருக்குது. ஸோ இந்த என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டு அதாவது தேர்டில் இருக்கிறது 0ன்னு ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் சைஸ் ஆஃப் த அரேவை குறைக்க போகிறோம். சைஸ் ஆஃப் த அரே பிகம்ஸ் 3. இப்போ இந்த வீடியோவோட ரீகேப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரேனா என்னன்னு பார்த்தோம். கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஒரே நேமில் ஒரே டேட்டா டைப்பில் சேவ் பண்ணுறது தான் அரேங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் அரே என்னெல்லான்னு பார்த்தோம். அதில் எலமெண்ட்ஸ்னால் என்ன, அரே லென்த்னா என்ன, அரேயோட சைஸுனால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பில்ஸ் பாக்ஸ் எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம்.
அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்த்தோம். 2 டைமென்ஷனல் அரேஸ் பற்றி பார்த்தோம். அதாவது க்ரையான் பாக்ஸ், சாக்லேட் அண்ட் டின் கேன் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அரே எப்படி மெமரியில் அரேஞ்ச் ஆகும், கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸில் அரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் ஆன் த அரே என்னெல்லான்னு பார்த்தோம். இன்சர்ஷன், டெலீஷன் அண்ட் ட்ராவர்சிங் த அரே பார்த்தோம். இன்சர்ஷனில் டேட்டா எல்லாத்தையும் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணோம். வேக்கன்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு நாம் புது வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். வேராஸ் இன் டெலீஷன் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணோம். கடைசியாக இருக்க எலமெண்ட்டை 0ன்னு ஃபில் பண்ணோம். ட்ராவர்சிங்னா என்னென்னா ஒரு எலமெண்ட்டையும் போய் விசிட் பண்ணுறது, ஏதோ பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை சர்ச் பண்ணுறதோ அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்.